என்ன கேக்குறோம்? காடு வெட்டியார் உள்ள வரக்கூடாது இல்ல? காடு வெட்டியார் போட்டோ போட்டு கட்டி நடத்த வேணாம்னு சொல்லுங்க. யாரு மேடம் வரக்கூடாதுன்றதுக்கு? ஆடை போடுறதை தடுக்கிறதுக்கு இவங்க யாரு மேடம்? நாங்க நினைச்சோம்னா இவங்க ஒரே ஒரு கிராமத்துல கூட பாமக கொடியே இல்லாம ஆக்கிட முடியும் எங்களால. நாங்க தான் முதல்ல அஞ்சலி செலுத்துவோம், இல்ல நாங்க தான் செலுத்துவோம். காடு வெட்டி குரு மகனுக்கும் பாமகவினருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் எழுந்ததால பரபரப்பு சூழல் நிலவிருக்கு. காடு வெட்டி குரு மகனுக்கு மறுப்பு தெரிவிச்சு பாமகவினருக்கு போலீசார் அனுமதி வழங்கியிருக்காங்க. கோபத்துல காடு வெட்டி மகன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கிளம்பினதால பெரும் பதட்டமான சூழல் நிலவி இருந்திருக்கு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்துல கொள்ளுக்காரன்குட்டை பகுதியில வன்னியர் சங்க இடஒதுக்கீடுக்காக போராட்டத்துல உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தர இருந்திருக்காரு. இங்க வந்து அவரு அஞ்சலி செலுத்த இருந்த நிலையில தான் அதே இடத்துக்கு காடு வெட்டி குருனுடைய மகனான கனலரசன் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு முற்பட்டிருக்காரு. கனலரசன் அவர்கள் கீழக்கொள்ளை பகுதியில வந்துட்டு இருக்கும் போதே பாமகவினர் அவரை தடுத்து நிறுத்தி முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச கனலரசன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து போலீசார் அங்க வந்து இரு தரப்பினர்கிட்டையும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் பாமகவினர் முறையான அனுமதியை வாங்கி இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால பாமகவினர் தான் இங்க அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு போலீசார் அறிவுறுத்தியிருக்காங்க. இதனால கோபத்துல கனலரசன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இப்படி காடுவெட்டி குரு அவர்களுடைய மகனுக்கும் பாமகவினருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் எழுந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு. போற வழியில இந்நேரம் 10 நிமிஷம் வேலையை போட்டு நான் இந்நேரம் வீட்டுக்கே போயிருப்பேன். ஏன் பெருசுப்படுத்துறது இவங்க தான். நீங்க காவல்துறை என்ன பண்ண எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நான் கேட்கிறோம். இவங்க வந்து யாரு மேடம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு ஆடை போடுறதை தடுக்கிறதுக்கு இவங்க யாரு மேடம்? காடு வெட்டியாருக்குள்ள வரக்கூடாதுன்றாங்கல்ல. காடு வெட்டியார் போட்டோ இல்லாம கடலூர் மாவட்டத்தில் கட்சி வளர்த்துருவாங்களா? எதிராக எங்களால அது இல்லை மேடம். நீங்க இருக்கீங்க, நீங்க பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கலாம்? நாங்க நினைச்சோம்னா இவங்க ஒரே ஒரு கிராமத்துல கூட பாமக கொடியே இல்லாம ஆக்கிட முடியும் எங்களால.